இந்த நாள்லையும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் காலங்களாக இருக்கிறபடினால இன்னைக்கு இயேசு பிறப்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, லூக்கா என்கிற ஒரு சுவிசேஷ புஸ்தகம் வேதத்துல இருக்கிறது. ஆமா, அந்த லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதுல சொல்லப்படுகிறது 10 மற்றும் 11வது வசனத்தை நான் படிக்கிறேன். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல 79வது பக்கம், அந்த புஸ்தகத்துல 79வது பக்கம் பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை படிக்கிறேன் பாருங்க. ஆமா, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்குள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, இங்க வேதம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பற்றி சொல்லப்படுகிறது. ஆமா, இந்த புஸ்தகத்துல இயேசு பிறந்த ஒரு காரணம் என்ன, இயேசுவோட பிறப்போடைய நோக்கம் என்ன, இயேசு எதற்காக இந்த பூமியில கடந்து வந்தார், அவர் வந்த ஒரு நோக்கத்தின் காரியங்கள் என்ன, அதை குறித்து அந்த வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்க, அந்த வசனத்துல ஆண்டவருடைய தேவ தூதர் சொல்லுகிறார். ஆமா, தேவனுடைய ஜனங்களை பார்த்து எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்திருக்கிறார். நீங்க ஒருவேளை சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்ற நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மாற்ற வந்திருக்கிறேன். நீங்க கலக்கத்தோட இருக்கிறீங்களா, உங்க கலக்கத்தை நான் மாற்றி உங்க வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலை நினைத்த ஒரு வேதனை, வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்துள்ள வேதனை, பண பிரச்சனையினால வேதனை, குடும்பத்துல காணப்படுகிற பிரிவினைகள், மன அழுத்தங்கள், வியாதிகள் போன்ற பல காரியங்கள் மூலமா வீட்டுக்குள்ள வேதனைகள் காணப்பட்டு இன்றைய குடும்பங்களுக்குள்ள பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான மன அழுத்தங்கள் காணப்படுகிறது. அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த மனுஷ ரூபத்தில் அவதரித்து நம் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் வந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், ஆமா இயேசு சந்தோஷத்தை கொடுப்பாரா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வாரா, இது என் வீட்டுல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா, என் கணவருடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவர் தொழில்கள்ல, எதிர்காலங்கள்ல, அட்ட வீட்டுடைய சூழ்நிலைகள்ல இயேசு மாற்றுவாரா, ஒரு மாற்றத்தை நான் பார்ப்பேனா, இல்ல பல நாட்கள் அந்த பிரச்சனையோட நான் இருக்கிறேன், மன அழுத்தத்தோட இருக்கிறேன், இந்த போராட்டத்தோட இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்குமா, என் குடும்பத்துல ஒரு விடுதலை கிடைக்குமா? கண்டிப்பா உங்க குடும்பத்துல விடுதலை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காக தான் பிறந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்கிறார், இந்த பிரச்சனைகளை பார்த்து, இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படாதீர்கள். இந்த அவமானத்தை பார்த்து, இந்த நெருக்கத்தை பார்த்து, இந்த சூழ்நிலைகள்ல காணப்படுகிற மன அழுத்தத்தை நினைத்து நீங்க பயப்படாதீர்கள். உங்க இந்த பயத்துல இருந்து நம்மளை விடுதலை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து வந்தார் என்று வேத வாக்கியங்கள் சொல்லப்படுகிறது. ஆமா, ஆண்டவர் நமக்கு பூமியில தோன்றின ஒரு காரியம், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மாற்ற, இலவசமாக உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய, வாழ்க்கையில காணப்படுகிற மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறார். உங்க அருகில தான் அவர் இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவே என் இருதயத்துல ஒரு சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க நீங்க கேட்கும் போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் இந்த சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஏன்னா வேதத்துல ஒரு வசனத்தை கூட நான் படிக்கிறேன் பாருங்க. ஏசாயா என்கிற ஒரு புஸ்தகம் வேதத்துல சொல்லப்படுகிறது. அந்த புஸ்தகத்துல கூட அவர் சொல்லப்படுறார் பாருங்க.
41வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. ஆமா, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வல்ல கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்கிறா, நீ பயப்படாத. நீ தனிமையில நிக்கிற மாதிரி இருக்கிறியா, நீ பயப்படாத. யாரும் இல்லாம நீ அழுது கொண்டு இருக்கிறியா, பயப்படாத. நான் வலது கரத்தை பிடிச்சி நான் உனக்கு துணையா நிற்கிறேன். நீ மனுஷங்க இன்னைக்கு நம்மளை கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வேளையில நம்மளை என்ன செஞ்சிருவாங்கன்னா, அவங்க விட்டு விட்டு போயிடுவாங்க. குடும்பத்தை நம்மளை விட்டு விட்டு போயிடுவாங்க. வேலையில உள்ளவங்க, அதிகாரத்துல உள்ளவங்க பணங்களை வாங்கிட்டு நம்மளை விட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசு சொல்கிறான், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலக முடிவு வரைக்கும், நம்ம ஜீவன் இந்த உலகத்திலிருந்து போகும் வரைக்கும் அந்த தேவன் சொல்கிறான், நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த பிரச்சனையில நான் உன் கூடவே இருக்கிறேன். உன் கண்ணீர்ல நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த அவமானத்துல நான் உன் கூடவே இருக்கிறேன். உனக்கு ஏற்படுகிற நெருக்கத்துல நான் உன் கூடவே இருக்கிறேன். உன் பொருளாதார வீழ்ச்சியில நான் உன் கூடவே இருக்கிறேன். உன் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லையா, உன் சமாதானத்தை இழந்து போய் நிக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்கிறா, நான் உன் கூடவே இருக்கிறேன். நீங்க இந்த காரியத்தை நினைத்து நீங்க பயப்படாதீங்க. இந்த பிரச்சனைகளை நினைத்து நீங்க பயப்படாதீங்க. இந்த அவமானத்தை நினைத்து நீங்க பயப்படாதீங்க. இந்த தலைக்குனிவை நினைத்து நீங்க பயப்படாதீங்க. இந்த தனிமையின் உணர்வை நினைத்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் கூடவே இருக்கிறேன். உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, மன மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக, வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக உன் கூடவே நான் இருக்கிறேன் என்று வானத்தையும் பூமியும் உங்களை என்னையும் படைத்து உருவாக்கின தேவாதி தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன். கணவர் கூட சொல்ல மாட்டாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன் மகளேன்னு சொல்லிட்டு. ஆமா, ஆனா நண்பர்கள், சகோதரர் சகோதரிகள் கூட அவங்க திருமணமாயிட்டு அவங்க போன பிறகு அவங்க கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க கூட கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுத்த ஒரு தேவன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்றாரு, நான் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி. அதனால நீங்க இந்த பிரச்சனைகள், சோர்வுகள், பலவீனங்களை நினைத்து நீங்க பயப்படாதீர்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு காரியங்கள் என்ன பாருங்க. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்ம பயத்துல இருந்து விடுதலை பண்ணும்படியா நமக்கு கடந்து வந்தார். நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற பயம், இரவு வேளையில தூக்கத்துல பயம், பலருடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு தூக்கத்துல ஒரு பயத்தின் கனவுகளை பார்த்து எழும்பி நம்ம உட்கார்ந்து அலறி கொண்டு இருப்போம். அந்த பயத்துல இருந்து உங்களை விடுதலை கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒருவேளை உங்க பிள்ளைங்க அப்படி இருக்கலாம், அப்படிப்பட்ட பிரச்சனைகளோட பாதிக்கப்பட்டு இருந்தால் அதுல இருந்து விடுதலை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு பயந்த சூழ்நிலையில, பயந்த சோபத்துல நினைக்கிற ஒரு காரியம், நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்துள்ள பயம், ஏதோ ஒரு பயத்துல இருந்து உங்களை விடுவித்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தும்படியாய் நான் வந்திருக்கிறேன். அதனால இந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாத, இந்த பிரச்சனையை குறித்து நீ பயப்படாத, இந்த அவமானத்தை நினைத்து நீ பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏன் இந்த பூமியில பிறந்தார்னா, முதலாவது நம்ம பயத்தை இருந்து விடுதலை கொடுக்க. நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலைகளை பார்த்து, மனுஷங்களை பார்த்து, எல்லாரும் மனுஷங்களை பார்த்து பார்த்து தான் நம்ம பயப்படுகிறோம். மனுஷங்களோட பேச்சை கேட்டு கேட்டு பயப்படுகிறோம். மனுஷங்களுடைய நிந்தைகளை நினைத்து நம்ம பயப்படுகிறோம். இந்த பயத்துல இருந்து இயேசு உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். இந்த அவமானத்துல இருந்து உங்களை இயேசு விடுவிக்க வந்திருக்கிறார். அதுதான் முதலாவதாக. இரண்டாவதாக, இயேசு எதற்காக வந்தார் அதை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம பயத்தை மாற்றும்படியா,
வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக உங்க இருதயத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் வாசல் அருகில வந்து நிற்கிறார். உங்க குடும்பத்துக்குள் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து, எல்லா பயத்தில இருந்து விடுதலை கொடுத்து, நீங்க மன மகிழ்ச்சியாய் வாழும்படியாக இயேசு உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். இரண்டாவதாக, இயேசு எதற்காக பூமிக்கு வந்தான்னு சொல்லி பார்க்கும்போது, பாவத்தில இருந்து விடுதலை கொடுக்கும்படியா அவர் வந்தார். எதுல இருந்துன்னா, மனிதர்களுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியா, மனிதர்களுடைய பாவத்தில இருந்து, சாபத்தில இருந்தும் போராட்டத்தில இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அவர் வந்தார். பல தேவ மனுஷங்க பல குடும்பங்களுக்குள்ள பாவத்தினால பல விதமான தலைமுறை பிரச்சனைகள் காணப்படுகிறது. பல குடும்பங்களுக்குள்ள சாபத்தினால பலவிதமான வேதனைகள் குடும்பங்கள்ல காணப்படுகிறது. பல விதமான குழப்பங்கள்னால பாவத்தின் நிமித்தம், பிள்ளைங்களுடைய பாவம், நம்ம வாழ்ந்த அந்த வாலிப நாட்களுடைய பாவம், அது நிமித்தமாய் பின் நாட்கள்ல எதிர்காலத்துல நம் வாழ்க்கைக்கு அது ஒரு கண்ணியாய் காணப்படுகிறது. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனா பின் நாட்கள்ல நம்ம நினைப்போம், நம்ம அன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்தோமே, அது பாவம் என்று அது குற்றப்பட்ட என்றெல்லாம் நினைப்போம். ஆனா அந்த பாவத்துக்கு இருந்து விடுதலை பெறுவதற்கு பல இடத்துக்கு நம்ம தேடி ஓடி போவோம். ஆனாலும் சமாதானம் இல்லை. கொஞ்ச நேரம் விடுதலை கிடைக்கும், கொஞ்ச நேரம் நிரந்தரமா இருக்கும். ஆனா முழுமையான நிரந்தரம் அந்த வாழ்க்கையில இல்லை, இருதயத்துல இல்லை. அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. என்னைக்கு என் பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு பல பரிகாரங்களை செய்கிறோம், பல விரதங்களை செய்கிறோம், பல காரியங்கள் மனிதர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய பாவத்தில இருந்தும் நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் பூமிக்கு கடந்து வந்தார் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆமா, அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் சொல்கிற பாருங்க, வேதத்துல நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்காக படிக்க நான் ஆசைப்படுகிறேன். 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாருங்க, ஒரு தேவதூதன் இங்கு மரியாள்கிட்ட சொல்றாரு, ஆமா, நீ உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாங்க. அந்த குமாரன் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா பரிசுத்தமா இருப்பாங்க. அந்த பரிசுத்தமான ஒரு தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னா, மனுகுலத்தில் உள்ள பாவத்தை நீக்கி மனுஷர்களை விடுவிக்கும்படியாகவும் ரட்சிக்கும்படியாகவும் அவர் வந்திருக்கிறார். என்ன வாழ்க்கையில விடுதலை இல்லையா? ஏதோ ஒரு போராட்டத்தினால கெட்டப்பட்டு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்கவே அவர் வந்து, உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போன எல்லா நன்மைகளை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளவே, உங்க பாவத்தில இருந்து விடுவிக்கப்பட்டு நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, குடும்பங்கள் சமாதானமான காணப்பட, வீட்டுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியா நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்க பாவத்துல இருந்து விடுவிக்கும்படியாகவே அவர் இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். அவர் உங்க குடும்பத்துக்குள்ள அவர் உலாவ விரும்புகிறார். உங்க அருகில் அவர் இருக்கிறார். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நம்ம கேட்கும் போது அவர் நம்ம பாவத்தை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கடந்து வந்தார். தேவன் ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமா, தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கிறனால நம்ம சாபங்கள் மாற்றப்படும், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும், நம் வியாதிகள் மாற்றப்படும். நமக்கு பின்பாக இருந்த தோஷங்கள் தலைமுறையில, நம்ம தாத்தா வழியில பாட்டி வழியில
கணவர் வழியில அரட்ட பிள்ளை, இந்த நம்ம முந்தின தலைமுறைகள்ல சில சாபங்கள் காணப்பட்டிருக்கோம். அந்த பாவ சாபங்கள் காணப்பட்டு பகையின் மூலமாக, விரோதங்களின் மூலமாக, சண்டைகள் மூலமாக, பாவ சாபங்கள், மந்திர சூனியங்கள், பல காரியங்கள் நம்ம குடும்பத்துல காணப்பட்டு நம் வாழ்க்கை எழும்ப முடியாதபடி, நம் குடும்பம் கெட்டப்பட முடியாதபடி, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அதுதான் ஒரு வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது பாருங்க. யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தாராம். நம்மளுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தின் பாவங்கள் மாத்திரமல்ல, நம்ம தலைமுறையுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுடைய பாவங்களை, உலகத்தில் உள்ள சகல கோத்திரங்கள், அறியாத பாஷை பேசுறவருடைய பாவங்களை சுமர்ந்து தீர்த்தவராக அவர் வந்தார். அவன் ஜாதிகளுடைய பாவங்கள், பல இந்த ஜாதின்னு சொல்லுவாங்க, அந்த ஜாதின்னு சொல்லுவாங்க, பல கோத்திரங்கள் சொல்லுவாங்க, அவன் உயர்ந்த கோத்திரம், இவன் தாழ்ந்த கோத்திரம் சொல்லுவாங்க. எல்லாருடைய பாவத்தை நீக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் பிறந்தார். தேவனுடைய பிள்ளைங்களே, அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட மன அழுத்தத்துல இருந்தாலும், வேதனையில இருந்தாலும், உங்கள் பாவங்களை தேவன் மாற்றவே அவர் வந்திருக்கிறார். பாருங்க, உங்களுக்காக இன்னொரு வசனத்தை நான் கூட படிக்கிறேன். எபேசியர்கள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தையும் கூட நான் படிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்குது. பாருங்க, அப்போ எப்படி இயேசு கிறிஸ்துவ கூப்பிடும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படனா அவருடைய இரத்தத்தினாலதான் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில வந்த ஒரு நோக்கம் என்னன்னா, மனுஷங்களுடைய பாவங்களை சுமப்பதற்காக அவர் வந்தார். அவர் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு காயங்களை சுமந்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. உலக மக்கள் எல்லாம் அந்த எருசலேம்ல போய் பார்க்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போய் இயேசுடைய கல்லறை போய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் 2000 வருஷத்துக்கு பிறகும் இந்த நாள் வரைக்கும் அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னா, மனுஷங்களுக்காக பாவத்தை ஜெயித்து, பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து நம்மளுக்கு ஆண்டவரோடு இணைக்கும்படியாக, அவரோடு நம்ம சேர்க்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளா நம்ம காணப்படும்படியாக தான் அவர் நம்மளை மீட்டெடுக்கும்படியாக வந்தார். இன்னைக்கு நம்ம முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பாவங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியா, நம்ம சாபத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியா. ஒருவேளை மனுஷங்க உங்க பாவத்தை விடுவிக்க முடியாது, உங்க குடும்பத்தார் உங்க பாவத்தை விடுவிக்க முடியாது. ஆனா இயேசுவால உங்க பாவங்களை விடுதலை கொடுக்க முடியும். இயேசுவால உங்க பாவத்துல இருந்து நிவர்த்தியை கொடுக்க முடியும். ஏன்னா அவர் சிந்தின அந்த ரத்தம், பாருங்க, ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்க முடியும். பாருங்க, இன்னைக்கு கோழியோட ரத்தம் சிந்தப்படுகிறது, ஆடுகளுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ஆடுகளுடைய ரத்தமும் கோழியோடைய ரத்தமும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை தீர்க்க முடியாது. நல்ல கவனமாக கவனிச்சு கொள்ளுங்க. நீ நம்ம மனுஷங்களுடைய ரத்தத்தின் மூலமா தான் என்ன செய்யப்பட முடியும்னா, பாவத்துல இருந்து விடுதலை பண்ண முடியும். ஒரு கோழியோடைய ரத்தத்தின் மூலமா ஒரு மனுஷனுடைய பாவத்துல இருந்து விடுதலை பெற முடியும். நல்லா கவனிச்சு பார்க்கும்போது இந்த கோழியும் அவருடைய ரத்தமும் மனுஷனுடைய ரத்தம் சேர்ந்து கிடையாது. ஆனா மனுஷனுடைய ரத்தம் சேர்க்கப்பட்ட இருக்கிறது. அப்போ இந்த மனுஷங்களுக்காக
இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் பிறந்து அவர் பூமியில் அவதரித்து அவர் மனுஷங்களுடைய பாவங்களுக்காக என பாவ வாழ்க்கையில இருந்து விடுதலை கொடுப்பதற்காக நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அநியாயங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்ம குறை சொன்னது, கோபப்பட்டது, எரிச்சல் பட்டது, நம்ம வீணான வார்த்தைகள் பேசினது, தவறுதலா மற்றவங்களை சபித்தது, அந்த பல வகையான பாவங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படலாம். மற்றவங்களை குற்றம் கண்டுபிடித்தது, இப்படிப்பட்ட பல வகையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். இதுல இருந்து எல்லாவற்றையும் நம்மளை விடுவிக்கும்படியாக முன்னோர்கள் கொலை செய்திருக்கலாம், அந்த முன்னோர்கள் தவறுதலான பழக்க வழக்கத்துல வாழ்ந்திருக்கலாம், நம்ம கணவர் தவறுதலான பழக்க வழக்கத்துல இருக்கலாம், நம்ம குடும்பம் தவறுதலான பழக்க வழக்கத்துல இருக்கலாம். எல்லா பாவத்துல இருந்தோம் விடுவிக்கும்படியாக ஒரு மனுஷனுடைய இரத்தம் ஒரு மனுஷனுக்காக சிந்தப்பட வேண்டும். அப்ப அந்த மனுஷனுடைய இரத்தம் யாருடைய இரத்தம் சிந்தப்படுகிறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் தான் பூமியில சிந்தப்பட்டு அவர் நமக்காக பலியாகி 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்திருந்தார். அதுக்காக தான் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அவருடைய இரத்தத்தினாலதான் நம்ம சாபத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம். ஆமா, நம்ம நினைக்கிறோம் நம்ம முந்தின தலைமுறைகள் சொல்லியிருப்பாங்க, இப்படி நம்ம செஞ்சா பரிகாரங்களை செய்தா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நம்ம அதை கடைபிடித்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனுடைய இரத்தம் தான் மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அதுதான் பரிசுத்தமாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் தான் நம்மளுடைய பாவத்தை சாபத்துல இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தான் அவர் இந்த பூமியில அவதாரமானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சாபத்துல இருந்தோம், வியாதியில இருந்தோம், பலவீனத்துல இருந்தோம், பிரச்சனையில இருந்தோம், மன அழுத்தத்துல இருந்தோம், இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அவருடைய இரத்தத்தால நீங்க கழுவப்படும் போது இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, எனக்காக நீங்க இரத்தத்தை சிந்தினீங்க, எனக்காக ஜீவனை கொடுத்தீங்க, எனக்காக நீங்க அடிகளை சுமந்தீங்க, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என் குடும்ப தலைமுறையுடைய பாவங்களுக்காக நீர் இரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே. நீர் என்னுடைய இருதயத்துல வரும்போது என் பாவத்தை எல்லாம் கழுவி நீங்க சுத்திகரித்து என்னை விடுவிக்க ஆண்டவரையும் கேட்கும் போது நிச்சயமாகவே இயேசு உங்க பாவ சாபத்துல இருந்தோம், உங்க ஜென்ம சாபத்துல இருந்தோம், உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். அதற்காக தான் இயேசு வந்திருக்கிறார். உங்க அருகில நின்று கொண்டிருக்கிறான், அவன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி வாக்கை கொடுத்திருக்கிறான். நீ கூப்பிடும் போது உன் பாவத்துல இருந்து, உன் சாபத்துல இருந்து, உன் தலைமுறை சாபத்துல இருந்து, கணவருடைய பாவ சாபத்துல இருந்து, பிள்ளைங்களுடைய பாவ சாபத்துல இருந்து, நம்ம காரியங்கள் மூலமாய் செய்த காரியங்கள் பாவ சாபங்கள் மூலமாக எல்லாவற்றின் தோஷத்தை நீக்கவே இயேசு பூமியில வந்தார். இயேசு பூமியில கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்க, நீங்க லூக்கா என்கிற சுவிசேஷ புஸ்தகம் இருக்கிறது. அந்த சுவிசேஷ புஸ்தகத்துல நான் படிக்கிறேன் பாருங்க. 7வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 36 முதல் 38 வரைக்கும் உள்ள வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இயேசு எப்படி ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்குகிறார், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நீங்க 7வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். பக்கம் 89வது பக்கத்துல சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருந்ததை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகிலே பின்னாலே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்து தன் எனது தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க, இங்க ஒரு வாலிப ஸ்திரீ வருகிறார், ஒரு பெண் வருகிறார். இந்த பெண்ணு இயேசுடைய நாட்களில் வாழ்ந்த ஒரு பெண். அது சரித்திரத்துல சொல்லப்படுகிறது.
இந்த இயேசுடைய நாட்கள்ல இந்த பெண் வாழும்போது அவருடைய வாழ்க்கை பாவத்துல காணப்படுகிறது. வாலிப நாட்கள்னால பாவத்துக்குள்ள விழுந்து போயிடுறான். விபச்சாரம், அசுத்தம், காம காரியங்கள் போன்ற பல விதமான பாவ காரியத்துல சிக்கப்பட்டு அடிமையாகிறான். போதை காரியங்கள்ல அடிமையாகிறான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்திலும் அடிமையாகி உலக மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டு, குடும்பங்களால புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடுகிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். எல்லாராலையும் வேதனை, யாரு பார்த்தாலும் நீ இப்படிப்பட்டவ தானே, நீ அவாதானன்னு சொல்லிட்டு பலரும் அந்த மகளை குற்றம் கண்டுபிடித்து வேதனைப்படுத்தி முத்திரை போட்டு ஒதுக்கி வச்சிடறான். இவ ஒரு பாவி, இவ ஒரு வேசி, இவ தவறு செய்தவா சொல்லிட்டு எல்லாரும் அந்த பெண்ணை ஒதுக்கி வச்சிடுறாங்க ஊர்ல. அப்படிப்பட்ட பெண் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு பாவங்கள்ல இருந்து விடுதலை கொடுப்பார், இயேசு சாபத்துல இருந்து விடுதலை கொடுப்பார். என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா, என்னுடைய சாபத்தை மன்னிப்பாரா? இன்றைக்கு எனக்கு அந்த விடுதலை கிடைக்குமா? என் வாழ்க்கையில நான் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன். நான் வாலிப நாட்கள்ல இப்படிப்பட்ட பாவத்தை செய்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, நீ சரீர ரீதியாட்டு பலவீனப்பட்டு, மன ரீதியால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா? எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா? என் வாழ்க்கையில இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா சொல்லி பல விதமான கேள்விகளோட அந்த பெண் அந்த இடத்துல, பல ஜனங்கள் அந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க. அந்த கூடுகை மத்தியில அந்த இது எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லிக்கிட்டு, அற்புதம் வேணும்னு சொல்லிக்கிட்டு, இழந்து போன எல்லா மன நிம்மதியை நான் பெற்றுக்கொள்ளணும், நான் எல்லாரும் போல நல்லா வாழணும்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் அந்த கூட்டத்துல கடந்து வருகிறான். கூட்டத்துல கடந்து வந்த உடனே இந்த பெண்ணை பார்த்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, இவ பாவி, இவ இப்படிப்பட்டவ இல்ல, இவ எப்படி இந்த கூட்டத்துல வரலாம், இவ ஒதுக்கப்பட்டவ இல்லை. என்னை பாருங்க, திருமணமாகி கணவரால புறக்கணிக்கப்பட்டவங்க பல முக்கியமான கூடுகைகளுக்கு போகும்போது அந்த விசேஷங்கள்ல ஒதுக்கி வச்சிருவாங்க. அதே போல இந்த பெண் அந்த கிராமத்தாலே சமுதாயத்தாலே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண். அப்படிப்பட்ட பெண் அந்த கூட்டத்துக்குள்ள கடந்து போகிறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம், இந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு வேதனை, இந்த மகளுடைய வாழ்க்கையில அனுதினமும் என்னை விடுதலை கொடுக்கறதுக்கு யாருதான் உண்டு, என்னை அரவணைக்கிறதுக்கு யார் இருக்கா, என்னை அன்பு செலுத்துறதுக்கு யார் இருக்கா, என்ன எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே, எல்லாரும் என்னை குற்றம் கண்டு பிடித்திருக்கிறாங்களே, யார் என்னை அன்பு செலுத்துவா, யார் என்னை நேசிப்பா, யார் என்னோட கூட இருந்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, என் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ, நான் தனிமையிலே பிறந்து தனிமையிலே வாழ்ந்து தனிமையிலே மரித்து போகணுமா, என் வாழ்க்கை இப்படிதானு சொல்லிட்டு அவ அழுது கொண்டு இருக்கிறாள். நான் பாவம் செய்தது தவறுதான், என் வாழ்க்கையில நடந்தது குற்றம் உண்மைதான், நான் என் வாழ்க்கையை நான் இப்படி மீறுதலாக நடந்து கொண்ட காரியத்தினால என் பிள்ளைங்க என்னை மதிக்கல, என் குடும்பத்தார என்னை மதிக்கல, என் வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறேன். இன்றைக்கு நான் என்ன செய்யணும் தெரியாம நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு என் பாவம் மன்னிக்கப்படுமா? இயேசுவை தேடி வந்திருக்கிறேன்னு எல்லாரும் இயேசு பின்னால போறாங்களே, எல்லாத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு எந்த இயேசு எனக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பாரா? இன்றைக்கு என் பாவத்துல இருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வேன்னு சொல்லிட்டு அவ கண்ணீரோட இருதயத்துல உள்ள அங்கலாய்ப்புகளை புலம்பலோட வைத்து மனிதர்களுடைய அவமானங்களையும் முறுமுறுப்புகளையும் பார்த்து இன்னைக்கு அவ கண்ணீரோட இயேசுவேன்னு சொல்லிட்டு அவருடைய பாதப்படியில் அவர் போய் விழுகிறார். கண்ணீர் சிந்துகிற இயேசுப்பா, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, நான் செய்த தவறுதான், என் தகப்பன் தாய் செய்ததை பார்த்து நான் செய்தேன், என் முன்னோர்கள் செய்த காரியங்களை பார்த்து நான் செய்தேன், என் நண்பர்கள் செய்த காரியத்தை பார்த்து நான் செய்தேன், பாவத்தினால நான் சிக்கப்பட்டு இன்னைக்கு நான் அடிமையாக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலையும் முறுமுறுக்கப்பட்டு இன்னைக்கு நான் வாழ்ந்து தனிமையாய் நிற்கிறேன். எனக்கு அன்பு செலுத்த யாரையும் இல்லை, என்னை நேசிக்க யாரையும் இல்லை,
என்னை விரோதிக்கிற ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்க, என்னை பகைக்கிறவங்க எழும்பி இருக்கிறாங்க, என்னை முத்திரை போட்டு என்னை அவமானப்படுத்துறவங்க எழும்பி இருக்கிறாங்க, என்னை குறை சொல்லி என்னை வேதனைப்படுத்துறவங்க எழும்பி இருக்கிறாங்க. ஆனா என் வாழ்க்கையில என் பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்க யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுகிறானா, அழுகிறான். தன்னுடைய வேதனை யாருக்கிட்டே சொல்ல முடியல. எல்லார்கிட்டே சொல்லும் போது நீ இப்படிப்பட்டவதானே, அதனால உனக்கு இப்படிதான் வரும், நீ இப்படி வாழ்ந்தவதானே, அதனால உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் சொல்லி எல்லாரும் அந்த பெண்ணை பார்த்து அவமானப்படுத்துறாங்க. ஆனா அந்த பெண் என்ன செய்யற தெரியுமா? இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னுடைய அநியாயத்தை மன்னிச்சிருங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்தேன், பணத்துக்காக நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன், என் புகழுக்காக நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன், நான் உயரணும் சொல்லிட்டு இப்படி எல்லாம் நான் நடந்துகிட்டேன். ஆனா இன்னைக்கு எல்லாராலையும் நான் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலையும் நான் வெறுக்கப்பட்டு, எல்லாராலையும் துரத்தப்பட்டவளாக என்னிடத்துல அன்பு செலுத்த யாரும் இல்லாதபடி நான் வாழ்கிறேனே, நான் வாழ்கிறேனே. இன்னைக்கு ஒரு வேளை அப்படி இருக்கலாம். ஆண்டவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார், உங்க இருதயத்துல ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அதுல ஒரு பெண்ணாக, அதுல ஒரு நபராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். ஐயோ நான் இப்படித்தானே இருந்தேன் அன்னைக்கு, ஆனா இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்திருக்கிறேன்னு அவனோட பேசுனனால, அவங்களோட பேசுனனால, இவங்களோட பழகுனனால, இவங்க கூட இணைந்தனால இன்னைக்கு உள்ள அவமானப்பட்டு இருக்கிறேன். எனக்கு இதுல இருந்து விடுதலை இல்லையே, எல்லாரும் என்னை புறக்கணிச்சுட்டாங்க, எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துறாங்க, எல்லாரும் என்னை காயப்படுத்துறாங்க, எல்லாரும் என்னை வாழ்க்கையில உயர்த்த விடாதபடி எல்லாரும் முறுமுறுத்து மட்டம் தட்டி பேசி கொண்டு இருக்கிறாங்களே, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி அந்த பெண் கண்ணீரோடு அழுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க குடும்பத்துல, ஐயோ இதனால என் வாழ்க்கை நிமித்தமா என் பிள்ளைங்களுடைய சாபம், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சாபம் வந்திருக்கு, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை, என் தலைமுறைகள்ல நான் எதிர்பார்த்த காரியம் நடக்காம போயிருமோன்னு சொல்லி பயந்து இன்னைக்கு இருதயத்துல அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ என்னுடைய தகப்பன் தாய் செய்த குற்றத்தினால இன்னைக்கு நான் பாவத்துல நான் வாழ்ந்து, இன்னைக்கு நான் தரித்திரத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க வேதனைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? அதே போலதான் இந்த பெண்ணும் வாழ்ந்து கொண்டிருந்தார், அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுடைய பாத தரையில உட்கார்ந்து, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, இயேசுவே நான் செய்த தவறுகளை மன்னிங்கன்னு சொல்லி அவ இயேசுடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான், கண்ணீர் சிந்த ஆரம்பித்தான். நீ நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை விடுவிக்க யாருமே இல்லை, என்னை இந்த உலகத்துல அங்கீகரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை உயர்த்த யாருமே இல்லை, என்னை வழி நடத்த யாருமே இல்லை, என்னோடு பழக யாருமே இல்லை, எல்லாரும் என்னை பார்த்து வெறித்து ஒதுக்கி வைக்கிறாங்களே என்று சொல்லி அவ இருதயத்துல புலம்பலோட வாழ்ந்து கொண்டிருந்தான், புலம்பலோட கண்ணீரோட வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்க வேதத்துல சொல்லப்படுகிறது பாருங்க, நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். ஆமா, நீங்க 7வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது 47வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆமா, இயேசு சொல்கிற கண்ணீரோட அவருடைய பாதத்துக்கு முன்பாக வந்து வேதனையோடு நின்ற போது இயேசு சொல்கிறார் பாருங்க, ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசுடைய பாதத்துல நீங்க இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும் போது உங்களுடைய பாவத்தின் தோஷத்தை நீக்க அவர் வந்திருக்கிறார். நீங்க ஒருவேளை தனிமையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஐயோ என் புருஷனை கல்யாணம் பண்ணி நான் இன்னைக்கு இப்படி வாழ்க்கை நடுதருள் ஆயிட்டே, நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணி நான் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே நீங்க நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் பாவத்துல இருந்து
இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கு. இன்றைக்கு அந்த சாபத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். உங்க பிரச்சனையில இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஒரு மன அழுத்தத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். ஐயோ, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் தனியாக நிக்கிறேன், தனிமரமாக நிக்கிறேன். பிள்ளை இருந்து நான் தனிமரம், குடும்பம் இருந்து நான் தனிமரம், வாழ்க்கை இருந்து நான் தனிமரமாக நிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ கதறி கொண்டு இருக்கிற தாயாரே, மகனே, மகளே, இயேசு உன்னை நோக்கி பார்த்து சொல்கிறார், நீ என் சமூகத்துல கதறி கூப்பிடும் போது நான் உன் கண்ணீரை துடைக்கவே வந்திருக்கிறேன். உன் பாவத்தை மன்னிக்கவே வந்திருக்கிறேன். உன் சாபத்தை நீக்கி ஒரு விடுதலை கொடுக்கவே வந்திருக்கிறேன். இதை குறித்து நீ கலங்காத மகளே. மனுஷவனை உதறி போடலாம், குடும்பத்தாரவனை உதறி போடலாம், உலகத்தாரவனை வெறுக்கலாம், சமுதாயத்தில் பார்க்கிறவங்க முறுமுறுத்து உனக்கு ஒரு வட்ட பேரை வைக்கலாம், உனக்கு ஒரு பேரை வைத்து குறை சொல்லி கொண்டு இருக்கலாம், அவமானத்தை சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீ இயேசுவிடத்துல வரும் பொழுது இயேசு முதலாவது உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நம்ம செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இந்த நாள் உங்களுடைய பாவ சாபத்துல இருந்து, உங்களுடைய தவறுகள்ல இருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க, இன்றைக்கு அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க, உங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்க. இந்த வாழ்க்கையில விடுதலை இல்லையே, சமாதானம் இல்லையே, அற்புதம் இல்லையே நினைத்து நீ கதறுகிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மன்னிப்பை கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பூமியில வந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். தனியே பலியாய் சிலுவையில ஒப்பு கொடுத்த ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது, என் பாவம் மன்னிக்கப்படாதான்னு கேட்கும் போது நிச்சயமாக உங்க தனிமை மாற்றப்படும், நிச்சயமாக உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களோட மீறுதல்கள், அக்கிரமங்கள், வாலிப நாட்களில் செய்த காரியங்கள், கோபத்தோட பேசின, எதிர்த்து பேசின, சபித்த காரியங்கள், ஆமா தூஷணத்து பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு மன்னித்து, இன்றைக்கு மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தினாலும் இயேசு சொல்கிறார், நான் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறேன், உன் பாவத்தை மன்னிக்கவே வந்திருக்கிறேன், உன்னை விடுதலை கொடுக்கவே வந்திருக்கிறேன், உன் அக்கிரமத்துல இருந்து, நீ செய்த அநியாயத்துல இருந்து உன்னை மீட்டெடுக்கவே நான் வந்திருக்கிறேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, இயேசுதான் எனக்காக கல்வாரியில சிலுவையில ரத்தத்தை சிந்தி என் மேல அன்பு செலுத்தினதால இன்னைக்கு மனிதர்கள் என்னை புறக்கணித்தாலும் நான் அந்த இயேசுவை கூப்பிடும் போது என் கூட இருந்து என் பாவ சாபத்தை மன்னித்து என்னை விடுதலை கொடுக்க வந்திருக்கிறான்னு சொல்லி நீ கூப்பிட்டு விசுவாசிக்கும் போது, நம்பும் போது இயேசு உங்க பாவத்தில இருந்து விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். முதலாவதாக. இரண்டாவதாக ஆசீர்வாதம் என்ன நீங்க பார்க்கும்போது, நீங்க அதே அதிகாரத்துல 50வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போயிண்டா. இரண்டாவதாக ஆண்டவர் அந்த இழந்து போன அந்த சமாதானம், இழந்து போன அந்த மனமகிழ்ச்சி, இழந்து போன சந்தோஷம், எல்லாத்தையும் அமைதி, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கு. எதெல்லாம் இழந்து போனீங்களோ, வாழ்க்கையில கணவரை இழந்திருக்கலாம், பிள்ளை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்களை இழந்திருக்கலாம், சகோதரர்களை இழந்திருக்கலாம், என்னுடைய வாயின் வார்த்தையினால தானே, என் பேச்சுங்கள்னால தானே, என் சிந்தனையில் உள்ள நினைவுகள்னால தானே எல்லாத்தையும் இழந்து போனேன். இதனால நான் சமாதானம் மட்டும் போயிருக்கிறேனே, நீங்க யார் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார், உங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கிறார், உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். உங்களுக்காக, நமக்காக அவர் மரித்து இரத்தத்தை சிந்தின தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் கொடுத்து உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை மறுபடியுமாக விழுந்து போன வாழ்க்கை, முடிந்து போன வாழ்க்கை, எழும்ப முடியாதுன்னு சொன்ன ஒரு வாழ்க்கையை மறுபடியும் துளிர்க்க வைக்க, கனி கொடுக்க வைக்க, ஆசீர்வதிக்க இயேசு உங்களுக்காக வந்திருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை இயேசு கூப்பிடுகிறார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா,
என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், என் வாழ்க்கையில் உள்ள மன அழுத்தம் மாறணும், என் வாழ்க்கையில் உள்ள சாபம் மாறணும், என் வாழ்க்கையில் உள்ள கண்ணீர் மாறணும். நான் ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது கண்ணீரோட தான் படுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பழைய காரியங்களை நினைத்து நான் துக்கத்தோடு தான் நான் படுக்கையை நினைத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இதில் யாராவது இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்புக்கொடு. இயேசு இன்னைக்கு உங்கள் பாவ சாபத்துல இருந்து விடுதலை கொடுத்து, உங்களோட அக்கிரமத்துல இருந்து விடுதலை கொடுத்து, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னால உங்க இருதயத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க இருதயத்தை அர்ப்பணிப்பீங்களா? ஏசப்பா, என்னுடைய பாவ சாபத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும், நான் வாலிப நாட்களில் செய்த தவறுனால, இளம் வயதுல செய்த தவறுனால, நான் இந்த நாட்கள்ல நடந்துகிட்ட காரியங்கள்னால, நான் எல்லாராலையும் நான் முறுமுறுக்கப்பட்டவனாக, பரியாசம் பண்ணப்பட்டவனாக, தள்ளப்பட்டவளாக, எல்லாராலையும் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக, தூக்கி எரியப்பட்டவளாக நான் இருக்கிறேன். என் வாழ்க்கை அப்படிதான்ப்பா இருக்கு. சமுதாயத்துல தலை நிமிர முடியல, தலை குனிவு, குடும்பத்தில் அவமானம், சொந்த பந்தங்கள் மத்தியில் அவமானம், வேதனையோட இருக்கிறீங்களா? நீங்க இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு கேட்பீங்களா? என் சாபத்தை மன்னிங்கன்னு கேட்பீங்களா? இந்த பாவத்தினாலே சாபத்தினாலே என்னை வேதனையோட நீங்க இருக்கிறீங்களா? அந்த பாவ சாபத்தை மன்னிக்கவே இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். உங்க இல்லத்துல இன்னைக்கு பிறந்திருக்கிறார். உங்க இல்லத்துல என்னை பிறந்திருக்கிறார். உங்க குடும்பத்துல என்னை பிறந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சிருங்க. நான் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன், எல்லா மனிதர்களும் சொல்லியும், எல்லா சொந்த பந்தங்கள் சொன்ன இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டேன்ப்பா. ஆனா இன்னைக்கும் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மன மகிழ்ச்சி இல்லை. என்ன ஒரு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? என் பிள்ளைக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும், என் குடும்பத்துல ஒரு அற்புதம் வேணும், என் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும். நான் வீட்டுக்கு கடந்து போகும்போதே நான் இழந்து போன மன மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நீங்க வரும்போது துக்கத்தோட நீங்க வந்திருக்கலாம், கண்ணீரோட நீங்க வந்திருக்கலாம், வேதனையோட நீங்க என்ன நடக்க போதோன்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்கலாம். ஆனா இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்களா? எனக்கு சமாதானத்தை கொடுங்க. அந்த பெண்ணுக்கு சமாதானத்தை கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே. இன்னைக்கு நானும் தனிமையில நிக்கிறேன், எனக்கு இழந்து போன சமாதானத்தை கொடுங்க, என் பாவத்தை மன்னிங்க சொல்லிட்டு எல்லாரும் வாயில திறந்து கேட்பீங்களா? எஸ்ப்பா என் பாவத்தை மன்னிங்க, என் சாபத்தை மன்னிங்க. எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரு விஷயம், எல்லாரும் கண்ணை மூடணும். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள், பெண்கள், எஸ்ப்பா எங்க பாவத்தை மன்னிங்க, என் சாபத்தை மாற்றுங்க, என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இன்றைக்கு மனிதர்களால் நான் புறக்கணிக்கப்பட்டு, சூழ்நிலைகளால் நான் புறக்கணிக்கப்பட்டு, அப்ப நான் தனித்து வாழ்கிற மகளாக, வாழ்கிற மகனா நான் காணப்படுகிற ஆண்டவரே. அப்பா, நான் வாலிப நாட்கள்ல, இளம் வயதுல என் குடும்பத்தை, என் தலைமுறையினர் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும், குறைகளையும், அக்கிரமங்களையும், மீறுதல்களையும், பாவங்களையும் நீங்க மன்னிங்க. உம்முடைய இரத்தத்தால் நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் சிந்தின உம்முடைய இரத்தத்தால் அந்த சாபத்தை மாற்றுங்க. எங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தாங்க, எங்க வீட்டுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுங்க. நீங்க கேட்கும் போது இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார். உங்க பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, பிசாசு போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை, வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷத்துல இருந்து ஒரு விடுதலை,
மனிதர்கள் இதுவரைக்கும் உங்களை தூற்றி இருக்கிறாங்களா? இன்றைக்கு அநேகரால் நீங்க புகழப்பட போறீங்க. அநேகர் முன்பாக இயேசு உங்க தலைகளை உயர்த்த போகிறார். எல்லாரும் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா, என் வாழ்க்கையில உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பாவத்தில இருந்து, சாபத்தில இருந்து, அப்பா, என் வாழ்க்கையில் உள்ள தனிமையில இருந்து இன்றைக்கு ஒரு அப்பா அற்புதத்தை செய்யுங்கப்பா. நான் வீட்டுக்கு போகும்போது நான் சமாதானத்தோட போகணும். என் இருதயத்துல அந்த சமாதானத்தை தாங்க. என் பிள்ளைகளை நினைத்து வேதனையோட இருக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்துள்ள வருத்தத்தோட இருக்கிறீங்களா? ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து ஒரு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். பிள்ளைகள் நிமித்தமா ஒரு சமாதானம் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. குடும்பத்தின் நிமித்தமா நிந்திக்கப்பட்டு, அருவருக்கப்பட்டு, குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டவளாக நீங்க தனித்து விடப்பட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த இயேசு உங்க இருதயத்துல சமாதானத்தை கொடுக்கிறார். உங்க உள்ளத்துல, உங்க இல்லத்துல இன்றைக்கு ஒரு சமாதானம். யார் யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிந்து போனாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை விட்டு அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்களோ, உங்க வாழ்க்கையில அவங்களே சமாதானத்தோட வந்து உங்களோட ஐக்கியப்பட போறாங்க. உங்களோட ஐக்கியப்பட போறாங்க. உங்க குடும்பத்தில் உள்ள கணவனா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இயேசு இன்றைக்கு உங்க பாவத்தை மன்னிக்கும் போது இன்னைக்கு இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லாரும் திருப்பி கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க. இரட்டிப்பான நன்மை இயேசு உங்களை தர விரும்புகிறார். இயேசு உங்க குடும்பத்துல கொடுக்கிறார். அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் விடுதலை தாங்க. அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். சொல்லுவீங்களா? கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். இயேசு விடமாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். இயேசப்பா, இந்த நாள்ல உடைய பிள்ளைகளுடைய கவலைகளை, கண்ணீர்களை மாற்றி கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருடைய பாவங்களை நீங்க மன்னித்து இருக்கிறீங்க, சாபத்தை மன்னித்து இருக்கிறீங்க. உம்மை நோக்கி இவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க. அற்புதத்தை செய்திருங்கப்பா, அதிசயத்தை செய்திருங்கப்பா. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பிசாசுடைய போராட்டங்கள் மாறட்டும், குடும்பத்தில் உள்ள தரித்திரங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள அநியாயங்கள், அக்கிரமங்கள், தேவ கோபங்கள், முந்தின 3ஆம் தலைமுறையுள்ள சாப கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு முற்றிலுமாய் விலக்கப்பட்டு உம்முடைய இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றி இன்று முதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையும் சுகமும் சமாதானமும் அற்புதம் செய்து அப்பா, இழந்து போன சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தேன் அப்பா. பகையா இருந்த ஒவ்வொரு மத்தியிலையும் இவர்களை தலை நிமிர வைத்து ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் அப்பா. வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஆசீர்வாத பிள்ளைங்க பார்க்கட்டும். வீட்டுக்கு போகும்போது எந்தெந்த வார்த்தைகளை கேட்டாங்களோ அப்பா, எந்தெந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாங்களோ
ஒவ்வொருவர் மேலும் இயேசுடைய ஆசீர்வாதின் கரம் இறங்கி ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போகும்போது, வாழ்க்கையில, வேலையில, தொழில்ல அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இழந்த சமாதானத்தை ஒவ்வொருவரும் பெற்று சபா தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் ஜீவன நல்ல தகப்பனே. கை வச்சு சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமாவே ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென் ஆமென். அல்லேலூயா.